You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடில் இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த இரவெல்லாம் பாதுகாத்து இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த புதிய நாளில் என்ன திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார், இந்த நாள் முழுவதும் எப்படி நம்ம நடத்த போகிறோன்றதான திட்டத்தை தேவ சமூகத்தினை கேட்டு நடந்து கொள்ளும்போது கர்த்தர் உன்னை ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் அவர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கவனிப்பதற்கு முன்பதாக ஒரு 2 வினாடி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படுகிறது. அநேக ஜனங்கள் இதை கண்டு ஆண்டவர் எங்களிடத்தில் சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வித்தியாசமாக பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப பலன்னு சொல்கிறாங்களே. எல்லாம் நாம மகிமைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் இடைப்படுங்கப்பா. இப்படி கரம் தாங்கட்டும், தொடர்ந்து ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. இந்த நாள் முழுதுமாக கர்த்தருடைய கரம் தாங்கட்டும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு அழகான பகுதி, கீழ்ப்பகுதியை மாட்ட நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 54 verses 15, the B portion we are going to meditate. I am going to pray as a final prayer for you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்களே அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உனக்கு விரோதமாய், விரோதம்னா தெரியும் யாரெல்லாம் விரோதமாய் நமக்கு பேசுவாங்க. நம்ம நல்லா வாழ்ந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கணும், ஒரு நகையை வாங்கணும், ஒரு வாகனத்தை வாங்கணும், ஒரு லேண்டை வாங்கியிருக்கிறோம், ஒரு வீடை கட்டியிருக்கிறோம், ஒரு காரை வாங்கியிருக்கிறோன்னா மற்றவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனால் தெய்வம் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவங்களுக்கு மத்தியில் தான் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க உங்ககிட்ட வருவாங்க, அவங்க உன்னை விரோதிக்கிறாங்க பாருங்க, உனக்கு விரோதமாக பேசுகிறாங்க பாருங்க, உன் பட்சமாக இராது இருக்கிறாங்க பாருங்க, உனக்கு நேராக உதட்டை பிதுக்கிறாங்களே, உனக்கு விரோதமாக கஞ்சாடை பண்ணுகிறாங்களே, அவங்க உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை இல்லை? இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கும்போது மனசில் ஓடும். அப்படியே எக்ஸாம்பிளாக ஒரு சிந்தனை, எனக்கு விரோதமாக இப்படி பண்ணாங்களே அப்படி பண்ணாங்களேன்னு சொல்லி உனக்கு விரோதமாய் செயல்பட்டவங்களை உங்கள் கண் முன்னாடி நீங்கள் மனசில் கொண்டு வந்து கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராவது இருக்கட்டும், whoever it may be, யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். அவங்கெல்லாம் உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்லப்படுகிறது. they all people will come to you. அவங்க உன்னை தேடி வருவாங்க. காரணம் என்னென்னா, ஆண்டோடைய பிரசன்னம் உன்னை நடத்தும். அவங்களுக்கு முன்பதாக எத்தனை விதத்தில் நீ தலை குனிஞ்சிருப்ப, எத்தனை விதத்தில் உன்னை அவமானத்துக்குள்ளே நடத்தியிருப்பாங்க, எத்தனை விதத்தில் நீ சோர்ந்து போயிருப்ப. இன்றைக்கி நீ நல்லா வசதியாக வாழும்போது, நீ நல்லா இருக்கும்போது, கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது அவங்கெல்லாம் உன்னை தேடி வருவாங்க. அதனால தான் வசனம் சொல்லப்படுது, என்ன சொல்ல, whosoever shall gather together against thee shall fall for thy sake. உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினவர்கள் உனக்கு முன்பதாக வந்து விழுவாங்க. ஆங்கிலத்தில் பாருங்கள், உனக்கு முன்பதாக விழுவாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழ் மொழியாக்கம் சொல்லப்படும், உனக்கு உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தர் செயல்படு வித்தியாசமான செயல்பாடு. உனக்கு விரோதமாக யார் எழுப்பினார்களோ அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க, அப்படியே தஞ்சம் புகுந்துருவாங்க, உன் பக்கத்தில் உட்காந்துருவாங்க. அம்மா நான் தெரியாத செய்துட்டேன், ஐயா நான் தெரியாமல் செய்துட்டேன், ஏதோ ஒரு எண்ணத்தில் நான் செய்துட்டேன், ஏதோ ஒரு காரியம் என்னை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிச்சு, நான் தெரியாமல் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க.
என்னை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண விடுவாங்க, சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தருடைய தயவு உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கும். காரணம், நீங்கள் ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரை தேடுறவங்க, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க, ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறபடினால தேவனுடைய கரம் இந்த கால நேரத்தில் உங்களை தாங்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சகோதரா சகோதரி, தாய் தகப்பன், இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற நீ யாராக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிதான நன்மையை தந்தருளுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துடுவார். பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சுடுவார். பெரிய மேன்மையை கர்த்தர் வச்சுடுவார். கர்த்தருடைய தயவு எல்லா விதத்தில் பாதுகாக்கும். கர்த்தருடைய தயவு எல்லா விதத்தில் உன்னை நடத்தும். கர்த்தருடைய தயவு எல்லா விதத்தில் உனக்கு அப்படியே பிரதிபலிப்பாக இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ ஒரு நன்மையான காரியங்கள் செயல்படுகிறார் பாருங்கள். யாரை குறித்து யோசிக்க மாட்டேன், யாரை குறித்து உனக்கு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்து கொண்டு வருவாங்க, நேர்த்தியாக செய்து கொண்டு வருவார். கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாக செயல்படுகிறவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். உனக்கு நிம்மதியான காரியத்தை செயல்படுவார். உன்னுடைய காரியமாக கர்த்தர் உனக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கு. அதனால தான் வசனத்தில் வாசித்தோம், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்களோ முன்பதாக கூடியிருக்கட்டும், இப்போ கூடி பேசட்டும், உனக்கு விரோதமாக எதிர்காலத்தில் கூடி பேசட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிடுவாங்க. உங்கள்கிட்ட வந்து சரணடைவாங்க. கர்த்தருடைய பெரிதான தயவு உன்னை தாங்கும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீ அவங்களுக்கு உதவியாக இருப்ப. கர்த்தர் அப்படியே மேன்மையான திட்டத்தை வைப்பார். இந்த காலை நேரத்தில் அவ்வளவு நல்ல தெய்வத்தை கண்களை மூடி நோக்கி ஒரு நன்றி செலுத்திடுவோமா? நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன் பட்சத்தில் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினவர்களோ உன் பட்சத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. இப்படி போல் எத்தனை இன்சிடென்ட்ஸுங்க நாங்கள் வாழ்க்கையில் கண்டு சோர்ந்து போயிருப்போம், பலவீனப்பட்டு இருப்போம். ஆண்டவரே, தகப்பனே, ஐயோ எங்களுக்கு யார் உதவியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஏங்கி இருப்போம். அவங்களுக்கு முன்பதாக நீர் உயர்த்துகிறவராக இருக்கிறீங்க. தொடர்ந்து ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.